விவசாய சேனலின் அன்பான வணக்கங்கள். என்னடா டாப்பிக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? மேக்ஸிமம் எல்லாருமே தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சோம்னா சுற்றுப்புற சூழல் மாசுபடுது அப்படின்னு தான் சொல்லி பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்னன்னா பட்டாசு வெடிச்சா விவசாயத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தானு கேட்குறீங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தீபாவளி ஏன் செலிப்ரேட் பண்ணோம்னா, முன்னோர்கள் எது பண்ணாலும் அதுக்கான ஒரு சில அறிவியல் காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும். தீபாவளியும் அப்படி தான். சில வருஷத்துக்கு முன்னாடி நரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரசன் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் சில தேவர்களுக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான். அவரை கிருஷ்ணர் வதம் பண்ணார். அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னும் நிறைய புராண கதைகள் இருக்குது. அதை நீங்கள் ஆக்சுவலாக கூகுளிங் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பொதுவாக ஐப்பசி மாதம் தான் தீபாவளி வரும். இந்த மாதத்தை தீபாவளி மாதம்னே சொல்லுவாங்க. சித்திரை வைகாசியில் நல்லா வெயில் ஆடியில் காத்தடிச்சு, புரட்டாசியில் லைட்டாக மழை ஆரம்பித்து, ஐப்பசியில் நல்லா மழை புரிகிற காலம். இந்த காலத்தில் நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம். பொதுவாகவே புரட்டாசி மாதம் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா, அதுக்கான ஒரு அறிவியல் காலம் என்னென்னா, சித்திரை வைகாசி நல்லா வெயில் அடித்து இந்த புரட்டாசி மாதத்தில் லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிக்கும். இந்த டயத்தில் பூமி தன்னுள்ள வச்சிருந்த வெப்பத்தை வெளியே விடும். இதனால் நமக்கு வயிற்று உபாதைகள் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அந்த டயத்தில் அசைவம் சாப்பிட்டோம்னா அதுவும் ஹீட்டு. அதனால் நமக்கு இன்னும் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் நிறையா வரும். அதுக்காக தான் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்களே, அது ஏன்னு சொல்லி கேட்டால், பெருமாள் கோயிலில் அந்த தீர்த்தம் தருவாங்க. அந்த தீர்த்தத்தில் நீரில் துளசி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி. அந்த புரட்டாசியில் ரொம்ப ஹீட் அப்படிங்கிறனால அந்த தீர்த்தத்தை குடிப்பதுனால நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் குறையும். இதுக்காக இதுவும் நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். நம்ம தீபாவளிக்கு வரலாம். தீபாவளி அந்த டயத்தில் பார்த்தோம்னா சில இயற்கை ஆர்வலர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் இது கிரீன் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. கிரீன் தீபாவளினா பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டாசு வெடிக்காமல் கொண்டாடுறது பேர் தீபாவளியே கிடையாது. இந்த மாதிரி பட்டாசு வெடிச்சா சுற்றுப்புற சூழல் மாசுபடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மோஸ்ட் ஏர் பொல்யூட்டட் சிட்டிஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்க டாப் 10 சிட்டிஸில் 9 சிட்டிஸ் இந்தியாவில் தான் இருக்குது. இது 9 சிட்டிஸ்லேயும் பட்டாசு வெடிக்கிறதுனால தான் பொல்யூட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்படி நீங்கள் இயற்கை மேலே ஆர்வம் இருக்கிறவங்களா இருந்தால், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, காரு, பைக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துலேயும் தான் பொல்யூட் ஆகுது. அதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருந்துருவீங்களா? மோஸ்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன் வரதுக்கான மெயின் காரணமே பைக்கு காரணால ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தால் தான் இப்போ இவி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இன்னும் 2024 அப்படிங்கும்போது மேக்ஸிமம் எல்லாமே இவி கான்செப்டில் கொண்டு வந்துடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வெளியே வர்ற போக, அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் அதே இண்டஸ்ட்ரியில் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து மேக்ஸிமம் ஏர் பொல்யூஷன் ரொம்பவே ஆகுது. அதையும் நீங்கள் தட்டி கேட்கலாம். அடுத்து வீட்டில் ஏசி, ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் அதுலேருந்து வர சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோ கார்பன், அதுவும் ஒரு ரீசன் தான். தீபாவளிக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? பட்டாசு கன் பவுடரை வச்சு தயாரிக்கிறாங்க. கன் பவுடர் இதுக்கு பிளாக் பவுடர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா, பொட்டாசியம் நைட்ரேட், அதாவது KNO3 அப்படிம்பாங்க. அப்புறம் சார்கோல் C, சல்ஃபர் S, இதை வச்சு தான் பண்ணுறாங்க. நம்ம ஆக்சுவலாக விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டு, சல்ஃபர் இதனால் நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பொட்டாசியம் விவசாயத்துக்கு எதுக்கு பண்ணுறோன்னா, பயிர் நல்லா வளரும், வேர் வளர்ச்சி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கக்கூடிய சக்தி பொட்டாசியத்துக்கு. அதனால் நம்ம பொட்டாசியம் விவசாயத்துக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நைட்ரேட் எதுக்குன்னா, ஒரு பயிருக்கு தேவையான நைட்ரஜனை நைட்ரேட் சப்ளை பண்ணும். இதனால் நமக்கு பயிருக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும். இதனால் பயிர் பழுப்பு தட்டாமல் நல்லா வளரும். இதுக்காக நைட்ரேட் யூஸ் பண்ணுவாங்க விவசாயத்துக்கு. அடுத்து சல்ஃபர், மண்ணுக்கு நுண்ணுயிர் தரக்கூடிய ஒரு இதுதான் சல்ஃபர். மண்ணுக்கு தேவையான நுண்ணுயிர் கிடைச்சதுனாலே மண்ணோட தரம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக இந்த சல்ஃபரை யூஸ் பண்ணுறோம். அடுத்து சார்கோல்லாம் ஒன்றுமே இல்லை, கரியதா சார்கோல் அப்படிங்கிறாங்க. மண்ணோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். இதனால பயிர் நல்லா தரமாக வளரும். அதுக்காக சார்கோல் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி பட்டாசு வெடிச்சதுக்கப்புறம் கிடைக்கிற வேஸ்ட்டை நம்ம உரமாக பயன்படுத்தலாம். நம்ம மண்ணில் மக்க வச்சோ, இல்லைன்னா நம்ம மாட்டு சாணம் உரம் பண்ணுவோம்ல அதோ, இல்லைன்னா நம்ம கோகோ பீட் பண்ணுவோம்ல, அதை எல்லாத்துலேயுமே நம்ம இதை வேஸ்ட் பண்ண, இது வேஸ்டேஜ் தான். இது நம்ம வேஸ்ட் பண்ணாமல்
மண்ணோட கோகோ பிட் இதெல்லாம் வச்சு நம்ம மக்க வச்சு விவசாய நிலங்களுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம். பொதுவாகவே ஐப்பசி மாதத்தில் வந்து மழை வந்து அதிகமாக இருக்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வந்து கொசு வந்து ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி டயத்தில் பட்டாசு வெடிக்கிறனால அதில் வர புகையினால கொசுக்கள் வந்து கட்டுப்படுத்தப்படுது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்நடைகள் வளர்த்துறவங்களுக்கு இந்த மாதிரி டயத்தில் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். மாட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, நம்ம ஆடுகளுக்கு வளர்த்துற கோழி, சேவல் இது எல்லாத்துக்கும் நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா புதிய புதிய பூச்சிகள் வந்து இந்த மழை வர டயத்தில் உருவாகும். இந்த பட்டாசு வெடிக்கிறதுனால இதில் இருந்து வர புகை வந்து அதை எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்தும். இதனால வந்து பண்ணை வச்சவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காடு ஓரங்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் நிறைய கிராமப்புறங்களிலும் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. வாழையெல்லாம் போட்டோம்னா வந்து இந்த காட்டுப்பணிகள் வந்து அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பயிரெல்லாம் வச்சோம்னா மயிலோட ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் யானைகள் கூட அடிக்கடி காட்டு பக்கமெல்லாம் வரும். இந்த பட்டாசு வெடிக்கிறதுனால அதை வந்து கட்டுப்படுத்தலாம். அதாவது விவசாயத்துக்கு ஏற்பட சேதத்தை வந்து நம்ம பட்டாசு வெடிக்கிற மூலமாக பயன்படுத்தலாம். இந்த யானைகள் காட்டுப்பண்ணி அட்டகாசம் பண்ணுற டயத்தில் தோட்டத்தில் வந்து வச்சு விட்ருவாங்க. அதாவது கயிறு கட்டி பட்டாசை முடிச்சு போட்டு வச்சு விட்ருவாங்க. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு டைம் வெடிக்காமல் செட்டப் பண்ணி விட்ருவாங்க. சில பேர் வந்து கரண்ட்டை வச்சு கம்பி வேலியெல்லாம் போடுவாங்க. அது வேண்டாம். ஏன்னா அது வந்து ஏதோ யானையோ ஏன் நம்மளே கூட போய் அதை தொட்டோம்னா நமக்கு டேஞ்சர் தானே. அதனால் அதை தவிர்த்துட்டு நம்ம இந்த பட்டாசு முறை யூஸ் பண்ணலாம். இந்த தீபாவளி எல்லாத்துக்கும் ஒரு அமைதியான தீபாவளியாகவும் பாதுகாப்பான தீபாவளியாகவும் அமைய உழவு சேனலின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.